கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பரமதந்தை நாமத்தினாலும் நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு, பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் நீண்ட நாட்களுக்கு பின்பதாக வனாந்தர பிரயாணத்தினுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு பாடத்திற்குள்ளாக தேவன் நாம் பார்ப்பதற்கு கிருபை பாராட்டின பிதாவாகி தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுத்துக் கொண்டு, தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எகிப்தினுடைய அடிமைத்தன வீடாகிய அந்த ஒரு மாபெரும் ஒரு சூழலில் இருந்து மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை தேவன் அழகாக வழிநடத்தி அநேக சூழல்கள் மத்தியில அவங்கள காப்பாற்றி, பகல்ல மேக ஸ்தம்பமாகவும் இரவில அக்கினி ஸ்தம்பமாக இருந்து அவங்கள வழிநடத்தி, அவர்களுக்கு அருமையாக செங்கடல் வழியாக அவர்களை கூட்டி வந்து, அது மாத்திரமல்ல, செங்கடலை தாண்டின பின்பதாக சூர் வனாந்தரம், அந்த சூர் வனாந்தரத்தின் மத்தியில கூட அநேக சூழல்கள் கடந்து போகுது. அதற்கு பின்பதாக அவர்கள் எங்க வராங்கன்னா ஏலீம் வராங்க. இந்த ஏலீம்ல கூட அவர்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு ஆறுதலான சில காரியங்கள் தேவன் அவர்களை கொடுத்து வழிநடத்தி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலின் மத்தியில தேவன் மீதான விசுவாசம், தேவன் மீதான பற்றுதல் எப்படிப்பட்டதாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருந்தது என்பதை இந்த வனாந்தர பிரயாணம் என்கின்ற ஒரு பாடத்தின் வாயிலாக நாம் பார்ப்பதற்கு தேவன் அங்க அருமையாக வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த பூலோகத்துல, இந்த பூமியின் மத்தியில விலையேற பெற்ற ஒன்று, மதிப்பிட முடியாத ஒன்று அப்படின்னு உலக மக்கள்கிட்ட கேட்டா ஒவ்வொருத்தங்க என்ன சொல்லுவாங்க? இப்ப உலகத்திலேயே மதிப்பில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன பிரதர்? என்ன சொல்லலாம்? நம்ம ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு காரியங்கள் சொல்லலாம். ஒருத்தங்க பொன் சொல்லலாம், வெள்ளி, வைடூரியம், ஆபரணங்கள், ஒவ்வொன்று நம்ம ஒவ்வொரு கருத்துக்கள் சொன்னாலும் உலகத்தின் மத்தியில விலை மதிக்க முடியாத, அதுவும் எளிமையா கிடைக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த ஒரு மனிதனிடத்துலயும் ஓகே இவரை பார்த்தனா, ஓகே இவர்கிட்ட நம்ம எல்லாத்தையும் நம்முடைய சொந்த கதை சோகதை எல்லாத்தையும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம ஒருவேளை நம்ம நினைச்சிட்டோம்னா கண்டிப்பா முடியாது. நம்ம ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்துல காட்டக்கூடிய ஒரு நம்பிக்கை அது எளிதானது அல்லவோ, அதே போலதான் இங்க மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது அவர்களிடத்துல உருவாக வேண்டிய ஒரு மாபெரும் ஒரு குணலட்சணமாக தேவன் எதிர்பார்த்தது எதுதான் அப்படின்னா இந்த நம்பிக்கை தான், இந்த ஒரு விசுவாசம் தான். அவர் மேல சார்ந்திருந்து எந்த ஒரு பயமோ, எந்த ஒரு திகிலோ, எந்த ஒரு வருத்தமோ, எந்த ஒரு பாதகமோ இல்லாம தேவனையே நம்பி அவரையே சார்ந்து ஜீவிக்கணும். இதுதான் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களிடத்துல அவர் எதிர்பார்த்தது. ஆனா வனாந்தர பிரயாணம் துவங்குது. எங்க துவங்குது? ராம்சேஸ்ல. அந்த ராம்சேஸ் துவங்கினதுல இருந்து நம்ம ஏலீம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அநேக அனுபவங்கள். அந்த ஒவ்வொரு அனுபவங்களிலும் அவங்க தங்களை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்னன்னா, நான் விசுவாசத்துல இல்லை, நான் விசுவாசத்தின் கிரியைகளை காட்ட மாட்டேன், நான் என்னுடைய பூலோக காரியத்தை தான் மேலோங்கி பார்ப்பேன். இப்படித்தான் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த பலவீனங்கள் அவர்களை வெளிக்கொணரக்கூடியதாக இருந்தது. சகோதர சகோதரிகளே, அப்ப மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ஒரு சம்பவத்துல, இந்த வனாந்தர பிரயாணங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு இவர்கள் மாபெரும் ஒரு படிப்பினை, எச்சரிக்கை, போதனையாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புதிய ஏற்பாட்டினுடைய அநேக வசனங்கள் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு. அப்ப மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை சாராது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அன்றாட காரியத்தின் மீது கவனம் செலுத்தியது நிமித்தமாக தேவன் மீது வைக்க வேண்டிய விசுவாசத்தை அவர்கள் குறைச்சலாக அவர்கள் காண்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நாமும் கூட இந்த ஆவிக்குரிய வனாந்தர பிரயாணத்துல நாம் தேவனையும், தேவன் சார்ந்து அவர் கொடுக்கக்கூடிய விலையேற பெற்ற சத்தியங்கள் மீது, அவருடைய வாக்கு தத்தங்களின் மீது, அவர் கொடுக்கக்கூடிய அநேக அருட்கொடைகளின் மீது எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி அதன் மீது விசுவாசம் வைக்க வேண்டியவர்கள்
இருக்கிறோம் என்பதை சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. கடந்த பாடத்திலும் கூட இஸ்ரேல் ஜனங்கள் எங்க வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சீன் வனாந்தரத்துல. அந்த சீன் வனாந்தரத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கிடைத்தது, அது எப்பேற்பட்டதாக இருந்தது என்பதை கூட நம்ம பார்த்தோம். அதனுடைய ஆரம்ப வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். ஏலிமிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள். சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்கன்னா, இருந்து புறப்பட்டு சீன் வனாந்திரம். இந்த சீன் வனாந்திரம் எங்க இருக்குன்னா அந்த செங்கடல் ஓரமே தான், அந்த பார்டரே தான். அந்த சீன் வனாந்தரத்துல அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். இதே காரியத்தை யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 16:1. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அப்ப இங்க அடுத்த ஒரு காரியம் சொல்றாங்க. எப்படின்னா, ஏலிமுக்கும் சீனாய் மலை, அந்த சீனாய் வனாந்தரம் இருக்கு. அந்த சீனாய் வனாந்தரத்துலதான் சீனாய் மலை இருக்குது. அந்த சீனாய் மலையில தான் நம்ம பார்க்க போறோம் 10 கட்டளைகள், அங்க பொன் கன்றுக்குட்டி செய்யறக்குரிய காரியங்கள் அதெல்லாம் நடக்க போகுது. ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பதாக இஸ்ரேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க, அதனுடைய இடம் எங்க இருக்குதுன்னா ஏலிமுக்கும் சீனாய் வனாந்தரத்துக்கும் நடுவுல சீன் வனாந்தரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள் அப்படின்னு இருக்குதாங்க. இல்ல, அவங்க எங்க இருக்கிறாங்க? சீன் வனாந்தரத்துல. அந்த சீன் வனாந்தரத்துல எப்ப வந்தாங்க, கால குறிப்புகளை இங்க கொடுக்கக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். எப்ப வந்தாங்க அந்த கால குறிப்பை மீண்டுமா வாசிங்க சிஸ்டர். யாத்திராகமம் 16:1. இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். இப்ப தேவன் அழகாக மோசையின் வழியாக ஒரு கால குறிப்பேட வெளிப்படுத்துறார். அந்த கால குறிப்பேடு எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்னா, இவங்க எகிப்துல இருந்து கிளம்புனாங்க பாத்தீங்களா, அந்த எகிப்துல இருந்து கிளம்பி 2 மாசம் 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில இவங்க சீன் வனாந்தரத்துல வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு குறிப்பேட்ட சொல்றார். சரி, இவங்க எப்ப கிளம்புனாங்க? என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராம்சேஸை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லோரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அப்ப நமக்கு தெளிவா தெரியுது, நீசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா அனுசரிக்கிறாங்க. பஸ்கா அனுசரித்த மறுநாளிலே, அதாவது 15ஆம் தேதி என்ன பண்றாங்க, அங்க எகிப்துல ராம்சேஸ்ல இருந்து அவர்கள் புறப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்ப நம்ம மீண்டுமா யாத்திராகமம் 16:1 வாசிங்க சிஸ்டர். யாத்திராகமம் 16:1. இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். இப்ப இங்க எத்தனை காலங்கள் ஆயிருக்குங்க? அங்க புறப்பட்டது 1ஆவது மாசம் 15ஆம் தேதி. இங்க நமக்கு தெளிவா சொல்லுது 2ஆம் மாதம் 15ஆம் தேதி. அப்ப அவங்களுடைய பிரயாணம் துவங்கி இந்த சீன் வனாந்தரத்துல வந்து சேரும் பொழுது எத்தனை நாள் ஆயிருக்குங்க? சரியா 1 மாசம், 30 நாள். இந்த 30 நாள் பிரயாணத்துல அவர்கள் எவ்வளவு பெரிய
மாபெரும் அனுபவங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் இங்கு சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. வேதாகமத்துல அநேக இடங்கள்ல கால குறிப்புகளை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த கால குறிப்புகள் தேவன் எதுக்காக கொடுக்குறாரு, ஏன் அதை வெளிப்படுத்துறாரு? நம்ம தொடர் வேத பாட வகுப்புகள்ல வேதாகம காலக்கணக்கு அப்படிங்கிற பாடமெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த வேதாகம காலக்கணக்கு பாடங்கள் பார்க்கிறப்பயே நமக்கு சில காரியங்கள் சொல்லுவாங்க. நம்ம பைபிள் எடுக்கிறோமா, ஆதியாகமம் துவங்கினாலே 4ஆம் அதிகாரம் வருவோம், அடுத்து 5ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணிடுவோம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா 5ஆம் அதிகாரம் எப்படிதான் இருக்கு, அவரை பெற்றார், அவரை பெற்றார், இவரை பெற்றார். சரி, எதுக்கு பதிலாக அந்த பிறப்பினுடைய வரிசைகள் நமக்கு தேவை இல்லை? இந்த மாதிரி இப்ப எக்ஸாம்பிள் நம்ம கடந்த பாடத்துல கூட என்னதான் பண்ணணும், இந்த 1ஆம் வசனத்துடைய தியானங்கள் பண்ணல, எடுத்து போனா என்ன பண்ணிட்டோம், அந்த மன்னா குறித்த விளக்கங்களுக்குள்ள போயிட்டோம். அப்ப கால குறிப்புகளை ஏன் தேவன் நமக்கு கொடுக்கிறாரு? கால குறிப்புகள், இந்த கால குறிப்புகள் அப்படிங்கறத நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்ம வேத வாக்கியங்களை நம்ம பார்க்கிறோம். கால குறிப்புகளுக்காக தேவன் எதை பயன்படுத்தினாரு? வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாக இருக்க கடவுது என்றார். அப்ப தேவன் ஒளி உண்டாக கடவுது சொன்னாரு, 1ஆவது நாள்லயே சொல்லிட்டார். 1ஆவது நாள்ல ஒளி உண்டாக கடவுது என்று பிதாவாகிய தேவன் சுடர்களை உண்டு பண்ணிட்டாரு. சூரியன் சந்திரன் எப்பயோ உண்டு பண்ணப்பட்டாச்சுன்னா 1ஆம் நாளிலே உண்டு பண்ணப்பட்டாச்சு. ஆனா அப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர் என்ன பண்றாருன்னா, சூரியன் நீ இந்த டிகிரியில இத்தனை முறையில நீ சுழற்சியில வெளிச்சத்தை கொடுக்கணும், சந்திரன் நீ பூமிக்கு இந்த மாதிரி சுற்றி வரணும், இந்த மாதிரி சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சம் வாங்கி அதனை பூமிக்கு கொடுக்கணும் என்று அதனுடைய வேலையை நியமித்த நாள் தான் இந்த ஒரு காலப்பகுதி. அப்ப அந்த காலப்பகுதிய அல்லது இந்த ஒரு வசன பகுதியில அவர் எதற்காக சூரியனையும் சந்திரனையும் பூமிக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறப்ப அடையாளங்களுக்காகவும் காலங்களும் வருஷங்களுக்காகவும். அடையாளங்களுக்காக அப்படிங்கிறப்ப நமக்கு நிச்சயமா தெரியும், வேதாந்தத்துல சூரியன் சந்திரன் ஆவிக்குரிய அநேக அடையாளங்கள் வேதத்துல கொடுக்கப்பட்டதாக இருக்குது. ஒரு இடத்துல சூரியன் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கிறப்ப சங்கீதங்கள்ல பிதாவாகிய தேவன் அடையாளப்படுத்துதுன்னு பாக்குறோம். மல்கியால கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ நீதியின் சூரியனாக அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கிறோம். இன்னும் சில பகுதிகளில் நம்ம பார்க்கிறப்ப வெளிப்படுத்தின புத்தகத்தினுடைய பதிவுல பார்க்கிறப்ப சூரியனாக புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடாக சந்திரனும் அடையாளப்படுத்தக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரத்துல. அப்ப அநேக அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே வேளையில எதற்காகவும் கூட கொடுக்கப்பட்டிருக்குன்னா காலங்களுக்காக. சூரியனையும் சந்திரனையும் தேவன் எதற்காக கொடுத்தாருன்னா காலங்களுக்காக அவர் கொடுத்துட்டார் அப்படிங்கிறத நம்ம வேத வாக்கியத்தினுடைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, காலங்களுக்காக அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய வசன பகுதியில மீண்டும் நாம் தியானம் செய்யும் பொழுது சங்கீதங்களுடைய புஸ்தகம் 104ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 104:19. சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். அப்ப தேவன் இந்த சந்திரனையும் சூரியனையும் எதற்காக அங்க ஆதியாகமம் 1:14 திருநிலைப்படுத்தி வைத்தார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார். சந்திரனை எதுக்காக படைச்சிருக்கிறாரு? இன்னும் அந்த வசனம் வாசிங்க சிஸ்டர். சூரியனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். சந்திரனை கால குறிப்புகளுக்காக அவர் படைக்கிறாரு. காலங்களை வரையறுக்கிறதுக்கு தேவன் ஏற்பாடு பண்ணிட்ட ஒரு கோள் எதுனா சந்திரன். சரி, அப்ப சூரியனை எதற்காக படைச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய அஸ்தமனத்தை அறியும். பிரதர், அதனுடைய அஸ்தமத்தை அறியும், அதனுடைய கால குறிப்புகளுக்காக. என்ன பிரதர் சொல்ல வருதுன்னா, சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா, இப்ப சூரியன் அதன் மூலமாக
நாம் எந்த விதத்துல அதனுடைய அஸ்தமனத்தின் மூலமாக நமக்கு என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, ஒரு நாளினுடைய நாள் கணக்கு அப்படிங்கிறப்ப இத்தனை மணி வேலை, இத்தனாவது மணி நேரம் அப்படிங்கிற, இது 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு அப்படிங்கிற அந்த மணி வேலையை கணக்கிடுவதற்கு பயன்படுவது எது அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப சூரியன். ஆனா மாத நாள் காட்டியாக இதுதான் ஒரு நாள், இதுதான் ஒரு மாதம், இதுதான் ஒரு வருஷம் அப்படிங்கிற கால குறிப்பேட்டிற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட, அதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு கோள் எது அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப இந்த சந்திரன் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே யோவான் 11:9 என்ன குறிப்பிடுகிறார்? வசனம் வாசிக்கலாம். யோவான் 11:9. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடி நாள் இடர மாட்டான். இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையான்றார். அப்ப பகலுக்கு 12 மணி நேரம்னா இரவுக்கு எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். அப்ப அந்த நாள் கணக்குகளை அந்த சூரியன் மூலமாக, இது இத்தனாவது மணி வேலை, இது இத்தனாவது ஜாமம், இத்தனாவது நேரம் அப்படிங்கிற நேர கணக்கீட்டிற்காக தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். அப்ப சந்திரனை நாம் பார்க்கும் பொழுது, நம்ம அநேக வசன பகுதிகள் இதை குறித்து நாம் தியானம் செய்யும் பொழுது, நாம் வசனங்கள்ல அல்லது நாம் வாழும் காலப்பகுதியில ஒரு நாள் அப்படிங்கிறது எப்பதான் துவங்குது? நமக்கு இரவு 12 மணி. எப்ப முடியுது? அந்த இரவு 12 மணி. இதுதான் ஒரு நாள். ஒரு நாள் சர்க்கிள் இதுதான். ஆனா வேதாகம கால கணக்கீட்டின் பிரகாரமாக தேவன் கொடுத்துட்ட காலங்களுக்கு ஏற்ப நாம் சற்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நாம் சில வசன பகுதிகளை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி முதல் நாள் ஆயிற்று. அப்ப நம்ம வசன பகுதிகளை பார்க்கணும். அந்த காலங்கள் வேலைகள்ல மத்தியில அவர் தெளிவா சொல்றாரு, இரவும் உங்களுக்கு எத்தனாம் நாள் ஆயிடுச்சு? முதலாம் நாள் ஆயிடுச்சு சொல்லல. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அந்த சிருஷ்டிப்பின் வாரத்தினுடைய ஒவ்வொரு நாள்லயும் சொல்லும் பொழுது அவர் என்னதான் குறிப்பிடுகிறார்னா, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிடுச்சு. நீங்க 8ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. 19ஆம் வசனம். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. 23வது வசனம். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. 31ஆம் வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. பாத்தீங்களா? இந்த 6 நாட்கள்ல ஏதாச்சும் ஒரு நாள் நைட் டு நைட் ஆகி சூரியனுடைய உதயம் துவங்கி சூரியனுடைய அடுத்த உதயம் வரைக்கும் இருக்கிற அந்த காலப்பகுதி தான். அந்த ஒரு நாள் பத்தி ஏதாச்சும் ஒரு நாள்ல அவர் குறிப்பிட்டிருக்காரா? இல்ல. சாயங்காலம் முதற்கொண்டு விடியற்காலம் ஆகி அந்த வெளிச்சம் முடிகிற அந்த ஒரு காலப்பகுதியை சொல்லி ஒரு நாள் ஆயிடுச்சு, 2ஆம் நாள் ஆயிடுச்சு, 3ஆம் நாள் ஆயிடுச்சு. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தெளிவாக அறிந்திருந்தாங்க, தெளிவாக கடைபிடித்திருந்தாங்க, தெளிவாக அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய ஜீவிய காலப்பகுதியில இருந்தாங்க. அதனாலதான் நம்ம யாத்திராமத்தினுடைய புஸ்தகத்தினுடைய பதிவுகள்ல அந்த பஸ்கா பண்டிகையினுடைய காரியங்கள்ல நம்ம தியானம் செய்யும் பொழுது அவர்கள் அழகாக எடுத்து காண்பிக்கிறாங்க. அங்க முதல் நாள் என்பது, ஒரு நாள் என்பது எப்ப துவங்குதுன்னா மாலை 6 மணி அளவுல. மாலை 6 மணி அளவுல என்ன இருக்கும்? சூரியன் மறைஞ்சிருக்கும். ஆனா அங்க ஒருத்தர் புதுசா தெரிவார். யாரு? சந்திரன் தெரிவார்.
சூரியன் நம்ம நல்லா கவனத்துல எடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஏன் பிரதர் சூரியன் வந்து அப்ப வேல்யூ கம்மியா அப்படின்னா, வேல்யூ கம்மியா நம்ம இங்க பதிவிடல. நீங்க சூரியன் பகல் பொழுதுல தெரியும், இரவு பொழுதுல சூரியன் நம்ம தலைகீழா நின்னாலும் நமக்கு தெரியாது. சரிங்களா? இல்ல பிரதர் இந்த நாட்டுக்கு போனா தெரியும், அந்த நாட்டுக்கு போனா தெரியும்னா நம்ம அந்த நாட்டை பத்தி பேசல. மெஜாரிட்டி உலகத்துல தேவனுடைய கணக்கீட்டுல எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம பார்க்கிறோம். சூரியனுடைய வேலை என்னன்னா, பகல் நேரத்துல வெளிச்சம் கொடுக்கணும், நைட் நேரத்துல அது வந்து வெளிச்சம் கொடுக்க கூடாது. இதுதான் அதனுடைய காரியம். ஆனா சந்திரனை நீங்க கணக்கில எடுத்தீங்கன்னா, சந்திரன் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நம் கண்களுக்கு முன்பதாக தெரியும், சில நாட்கள் கண்களுக்கு தெரியாது. ஆனா அந்த கண்களுக்கு தெரியக்கூடிய காலப்பகுதியில பாத்தீங்கன்னா, சந்திரனானது பகல்லையும் இருக்கும், இரவுலையும் இருக்கும். பகல்ல சூரிய வெளிச்சத்தினாலதான் சந்திரன் நமக்கு தெரியாம இருக்குதே தவிர, பகல்லையும் அந்த சந்திரன் இருக்கும். சகோதர சகோதரிகளே, பாத்தீங்களா? அப்ப நாம் சிந்தித்து பார்க்கலாம், இந்த சந்திரன் எப்பொழுது மக்களுக்கு பிரகாசமாக தெரியுதோ, அந்த சூரிய வெளிச்சம் முடிவடைந்து பிரகாசமாக தெரியுதோ, அதனுடைய நாளை தான் என்ன, அந்த ஒரு நேரத்தை தான் என்ன பண்றாங்கன்னா 6 மணி அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஏன்னா அந்த சூரியனுடைய மறைவு பாத்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கு. குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த குளிர்ச்சியான காலப்பகுதியில பாத்தீங்கன்னா முன்னாடியே மறைஞ்சிரும், வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரியான காலங்கள் வித்தியாசங்கள் இருக்கு. அதனால அங்க சரியாக கணக்கீட்டுல என்ன பண்றாங்கன்னா 6 மணி. இந்த 6 மணில சந்திரன் வந்துருவாரு. அங்க இருந்து ஒரு நாள் துவங்குது. இந்த நாள் துவங்கி அது கண்டினியூ ஆகும்போது அதனுடைய இடையில யார் வரா? சூரியன் வராரு. அதுதான் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள், 2ஆம் நாள், ஒவ்வொரு நாளையும் தேவன் இங்க வரையறுத்திருக்கிறார் என்பதை இங்க நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளாக வேதத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம இந்த காலங்களும் இந்த வேலைகளின் மத்தியில நாம் எந்த அளவுக்கு கவனம் கொடுக்கிறோம் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அவருடைய வசனமே சத்தியம்னு நம்ம சொல்றோம். உமது வசனமே சத்தியம் அப்படிங்கிறப்ப அதன் மீது விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிற நம்ம எதன் மீது பற்றுதல் கொண்டவர்களாக இருக்கிறோம்? அல்லது எதை நாம் கடைபிடிக்கிறோம்? அல்லது நமது கிரியைகள்ல எதை வெளிப்படுத்துறோம்? சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா இன்னும் நாம் தொடர்ந்து காலங்களை நம்ம பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய காலப்பகுதி, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனுடைய காலப்பகுதிகளில் கூட நம்ம பார்க்கும் பொழுது சில வசனங்கள் வாசிக்கலாம். மார்க்குனுடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 25ஆம். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையாய் இருந்தது. 3ஆம் மணி வேலை இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, மணி வேலையில கணக்கீடு பண்ணிட்டாங்க. அந்த மணி வேலை எப்படி கணக்கீட்டுல இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையும் போது எத்தனாவது மணி வேலை? 3ஆம் மணி வேலை. இதை நம்ம திருத்தண மொழிபெயர்ப்பிலையோ அல்லது நமது நாள்காட்டிகளையோ கணக்கிடும் பொழுது எத்தனாவது மணி வேலை சொல்றாங்கன்னா 9ஆம் மணி வேலை. அப்படி அதாவது 9 மணின்னு சொல்றாங்க, காலையில 9 மணி. சரி, அவர் எப்ப சிலுவையில அவர் அரைஞ்சார் அப்படின்னு பாக்குறப்ப 3ஆம் மணி வேலை. நீங்க தொடர்ந்து 33ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 15:33. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்ப சொல்றாங்க என்னன்னா, 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வேலை வரைக்கும் என்ன ஆயிடுச்சு? பூமி எங்கும் அந்தகாரமானது அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா அங்க சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க சகோதர சகோதரிகளே. சரி, அப்ப 6ஆம் மணி வேலை என்பது நமது நாள்காட்டின் பிரகாரம் எத்தனாவது மணி நேரம்னா 12வது மணி, மதியானம் 12 மணி, நண்பகல் 12. சரி, அடுத்து 9வது மணி வேலை வரைக்கும் இருண்டதாக இருந்துன்னு பாக்குறோம். நீங்க அது 34ஆம் வசனத்துல பார்க்கிறப்ப 9ஆம் மணி வேலையில கர்த்தர் தன்னுடைய ஜீவனை விட்டார். அப்ப எத்தனை மணிக்கு அவருடைய ஜீவன் போனது அப்படிங்கிற நமது நாள்காட்டியில குறிப்பிடும் பொழுது எத்தனை மணி ஆகுது? மதியானம் 3 மணி. அப்ப 3ஆம் மணி வேலைனா 9 மணி, மணி வேலைனா 12 மணி, 9ஆம் மணி வேலை அப்படிங்கிறப்ப என்ன வருதுன்னா மதியானம் 3 மணி வருது.
சரி பிரதர், இது எப்படி நம்ம கணக்கீட்டுல எடுத்துக்கலாம், இல்ல இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் சொல்லிட்ட அந்த சந்திர கடிகாரத்தை தான் அங்க மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் அப்பொழுது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்பொழுதுன்னு கம்மா வைக்கிறீங்களே பிரதர்னா, ஆமா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலப்பகுதி வரைக்குமே இஸ்ரேல் ஜனங்கள் எதைதான் கடைபிடிச்சிருந்திருக்கிறாங்க அப்படின்னா ஹீப்ரு கேலண்டர், இந்த சந்திர கடிகாரம் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இல்ல, அது ரெண்டா பிரிஞ்சிருச்சு. ஜூவிஸ் கேலண்டர்னு தனியா வச்சிருக்கிறாங்க, இப்பொழுது ஹீப்ரு கேலண்டர்னு 2 கேலண்டரா இப்ப வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த காலப்பகுதியில இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலப்பகுதியில வரைக்குமே அங்க என்னதான் இருந்துச்சுன்னா ஜாமங்கள், மணி வேலைகள் இதுதான் வச்சிருந்தாங்க. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்ப நமக்கே தெளிவா தெரியுது. இப்ப 1ஆம் மணி வேலைனா அவங்களுக்கு என்னன்னா 7 மணி, 2ஆம் மணி வேலைனா 8 மணி, 3ஆம் மணி வேலைனா 9 மணி, 4ஆம் மணி வேலைனா 10 மணி, 5ஆம் மணி வேலைனா 11 மணி, 6ஆம் மணி வேலைனா 12 மணி, 7ஆம் மணி வேலைனா 1 மணி, 8ஆம் மணி வேலை அப்படின்னா 2 மணி, 9வது மணி வேலைனா 3 மணி, 12வது மணி வேலை அப்படிங்கிறப்ப திருப்பி 6 மணி ஆயிருது. ஸ்பீடா சொன்னதுல புரிஞ்சுக்குங்க, அவங்களுடைய மணி வேலைகளை கணக்கீடு எடுக்கும் போது அவங்களுக்கு 1வது மணி வேலை அப்படிங்கிறது எங்க துவங்குதுன்னா, அவங்க இப்ப எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்க ரயில்வே டைமிங் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு 24 மணி நேரம் கொண்டு வருவாங்க. அந்த 0ல தான் இவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு 0ல ஸ்டார்ட் ஆகி அந்த 0ல இருந்து 1வது மணி வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு இரவு 7 மணி. அப்படியே கால்குலேஷன் பண்ணி 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 இப்ப அந்த சர்க்குலேஷன் திருப்பி அங்க 6க்கு வரும் பொழுது அது எத்தனாவது மணி வேலை? 12. திருப்பி 7ன்னு வரும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆயிருது? 1ஆ மாறிடுது. பாத்தீங்களா? இப்படி தாங்க பகலுக்கு 7 மணி, பகலுக்கு 12 மணி வேலையும் இரவுக்கு 12 மணி வேலையும் அங்க இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் கொடுத்துட்ட நாள் காட்டிய கால கணக்கீட்டு முறைய அவர்கள் பின்பற்றி வந்தாங்க என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சந்திர கடிகாரத்திற்கு ஒரு நாள் 12 மணி வேலை, ஒரு மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரன் தேய்பிறை 15 நாள், வளர்பிறை 15 நாள், ஆக மொத்தம் 30 நாள். சந்திர கடிகாரத்தின் அடிப்படையில 30 நாள், அவ்வளவுதான். 12 மாதங்கள். 12 மாதங்கள் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது ஆக மொத்தம் 360 நாள். இதுதான் சந்திர கடிகாரத்துல தேவன் வேதாமத்துல சொல்லிட்ட கணக்கீடு. ஆனா நாம் பயன்படுத்தக்கூடிய கடிகாரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது? சூரியனை அடிப்படையாக கொண்ட ஒரு கடிகாரமா இருக்கு. இது தேவன் கொடுத்த கடிகாரம் அல்ல, இது மனிதனுடைய ஏற்பாட்டினால கொண்டு வரப்பட்ட கடிகாரம். இது மனிதனால் கொண்டு வரப்பட்ட சந்திர கடிகாரத்துல ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் தான். ஆனா மாத நாள் காட்டி எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரு மாசம் 28, இல்ல 29, இல்ல 30, இல்ல 31. ஒரு முறையற்ற ஒரு மாதத்திற்கு இத்தனை நாள் என்று சொல்லத்தக்க முடியாத வகையில காலங்கள் வெவ்வேறாக பிரிக்கப்பட்ட ஒரு நாள்காட்டியாக சூரிய கடிகாரம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, சூரிய கடிகாரத்தை யார் இங்க கொண்டு வந்தது? யார் இந்த சந்திர கடிகாரத்தை மாற்றி சூரிய கடிகாரத்திற்கு கொண்டு வந்துட்டாங்க என்பதை நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கிபி 1582ல கிரிகோரி அப்படிங்கிற ஒரு போப், கிபி 1582ல கிரிகோரி அப்படிங்கிற போப் 13வது போப் அவர் என்ன பண்றார் அப்படின்னா சூரிய கேலண்டரை அவர் கொண்டு வரார். இந்த சூரிய கேலண்டர் தான் நமக்கு உண்டான எதிர்காலம் அப்படிங்கிறத கொண்டு வரார். இந்த சூரிய கேலண்டரை அந்த நாள் காலப்பகுதியில ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தமாக அநேகர் ஏற்றுக்கொள்ளல, முற்றிலுமா ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லவல்ல, அநேகர் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா ஆல்ரெடி சந்திர கடிகாரம் இருக்குது. ஏன்னா நம்ம கடிகாரங்கள் அந்த கேலண்டர் அப்படிங்கிறப்ப அநேக கேலண்டர்கள் கொண்டு வந்தாலும் புதிதாக என்ன பண்றாங்கன்னா இந்த சூரிய கேலண்டரை வலியுறுத்துறாங்க இந்த 1582ஆம் காலப்பகுதிக்கு பின்பதாக. ஆனாலும் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா மெஜாரிட்டி எதைதான் பின்பற்றாங்கன்னா
சந்திர கடிகாரம். சந்திர கடிகாரத்துல ஒரு மாதம் எப்பொழுது துவங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா மார்ச் 15 இருந்து ஏப்ரல் 15க்குள்ளாகத்தான் இந்த சந்திர கடிகாரம் துவங்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலப்பகுதிய நம்ம நிர்மூலமாகணும். இந்த ஒரு நாள் பகுதிய நம்ம இழிவுபடுத்திட்டா ஆட்டோமேட்டிக்கா சூரிய கடிகாரத்திற்கு வந்துருவாங்க என்பதனால தான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் மாதத்தை என்ன பண்ணாங்கன்னா முட்டாள்களின் தினம், முட்டாள் மாதம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சகோதர சகோதரிகளே, நம்மளாம் விளையாடுவோம் பாத்தீங்களா சிறு வயதுல ஏப்ரல் ஃபூல். இந்த ஏப்ரல் ஃபுல் எதற்காக வந்ததுன்னா கடிகாரம் ஒண்ணு இருக்குது, அந்த கடிகாரத்தை பின்பற்றவங்க எல்லாம் முட்டாள்கள். நாங்க ஒரு கடிகாரம் கொண்டு வந்திருக்கிறோம், கேலண்டரை கொண்டு வந்திருக்கிறோம், அந்த கேலண்டரை பின்பற்றவங்க மட்டும்தான் முட்டாள்கள் இல்லை என்பதை வலியுறுத்தும் விதமாக முட்டாள்கள் தினம் வந்துச்சுங்க. நாளடைவுல அது பிரம்மாண்டமாக பேசப்பட்டு சந்திர கடிகாரம் காணாம போயிருச்சு, சந்திர மாதங்கள் காணாம போயிருச்சு. இப்பொழுது நமது எந்த கேலண்டர்ல திரும்பினாலும் எந்த நாள் காட்டி தான் இருக்கும்? சூரிய நாள் காட்டி தான். இது ஒரு நம்முடைய பார்வையில் என்ன பிரதர், ஒரு கேலண்டர் ஒரு நாள் காட்டி தானே பிரதர். இத பண்ணுனது கூட யார் அப்படின்னு பார்க்கிறப்ப போப்பு மார்க்கத்திலிருந்து தான் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வசனம் ஒன்று வாசிக்கலாம். தானியேலுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் போதுங்க சார். உன்னதமானவருக்கு விரோதமாக கடைசியா என்ன சொன்னாங்க? காலங்களையும் வேலைகளையும் மாற்றுவான். அப்ப பாருங்களேன், மாற்ற நினைப்பான். அவன் மாற்றான். எப்பொழுது நம்ம பார்க்கிறப்ப கிபி 1582. இந்த 1582 நாம் யாவரும் அறிந்த ஒரு காரியம். அந்த தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம் 1260 நாள் அவனோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு போப்பு மார்க்கத்தினுடைய ஆட்சி. அந்த ஆட்சியினுடைய காலப்பகுதி பார்க்கிறோம் கிபி 539 இருந்து 1799 வருடம். அந்த 1799வது வருஷம் வரைக்கும் அந்த போப்பு மார்க்கத்தினுடைய ஆட்சி. இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு கலவை, சிறிய அந்த ஒரு ஆட்சியினுடைய காலப்பகுதியில தான் காலங்களையும் வேலைகளையும் மாற்ற நினைப்பான். சும்மா வாசனம் சொல்லல, அவன் மாற்ற நினைச்சிருக்கிறான். இப்ப சூரிய கேலண்டரை அவன் பிரஸ்தாபமாக கொண்டு வந்தாலும் இந்த பூமியின் மனுமக்கள் மத்தியில சூரிய கேலண்டரை பிரகடனப்படுத்தி எல்லாருடைய வீடுகளிலும் சூரிய கேலண்டரை அவன் காண்பிச்சாலும் இன்னும் ஒவ்வொரு பேங்க்லயும் இயர் எண்டுன்னு இதுதான் சொல்லுவாங்க, மார்ச் மாதத்தை தான் சொல்லுவாங்க. அதே வேளையில அந்த மாதத்தினுடைய அந்த அக்கௌண்ட்ஸ் முடிச்சு வைக்கிறத எப்பதான் கொண்டு வருவாங்க அப்படின்னா அந்த மார்ச் மாதம் தான். இன்னும் கிறிஸ்துவத்திலும் புற இனத்தார் மத்தியில ஹிந்துசம் எடுத்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு பண்டிகைகள் நீங்க எடுத்தாலும் பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல்ல தான் கொண்டு வருவாங்க. பாத்தீங்களா? சாத்தான் அவனுடைய ஏஜென்ட் மூலமா அவன் மாற்றுவான். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எந்த கேலண்டருங்க யூஸ் பண்றோம் பிரதர்? பொள்ளாச்சி இங்கிலீஷால தான் நம்ம கேலண்டர் வேற அடிக்கிறோம். கேலண்டர் நம்ம எதை தான் முக்கியத்துவப்படுத்தி அடிக்கிறோம்? சூரிய கேலண்டர் தான். ஏன்னா நமக்கு அதுதானே பிரதர் பயன்பாட்டுல இருக்குது. ஆனா நாம் சற்று நினைவில் கொள்ளணும், தேவன் கொடுத்தது சூரிய கேலண்டர் அல்ல, சந்திர கேலண்டர். இப்போ உதாரணத்திற்கு ஒரு கல்யாணம், அது ஒரு கல்யாணம் அப்படிங்கிறப்ப ஹிந்துஸ்ல என்ன பண்ணுவாங்க? தை மாதம் இத்தனாம் தேதி இத்தனாவது வருஷம் பிராக்கெட்ல என்ன பண்ணுவாங்க? இங்கிலீஷ் வருஷத்தை போட்டிருப்பாங்க. ஆனா நமது பயன்பாட்டுல தேவனுடைய பிள்ளைகள் சொல்றோம், நமக்கும் சில மாதங்கள் தேவன் கொடுக்கிறாரு. அந்த மாதங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தேவன் ஒழுங்கின் தேவனா இருக்கிறார்னு பார்க்கிறோம். அப்ப தேவன் ஒழுங்கின் தேவனா இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல நாம் எந்த அளவிற்கு சகல காரியங்களிலும் தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய அவர் வைத்திருக்கிற நியமங்களுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை கூட சற்று சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே.
சரி, தேவன் நமக்கு கொடுத்துட்ட மாதங்கள் என்ன? தேவன் நமக்கு மொத்தம் எத்தனை மாதங்கள் கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். 12. எத்தனை பிரதர்? 12. 12 மாதங்கள். அதே வேளையில 13வது மாதமும் ஒண்ணு வச்சிருக்கிறார். இப்ப நமது காலப்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா 12 மாதம் வச்சிருக்கோம். ஆனா ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன வருது அப்படின்னா ஒரு மாதத்துல என்ன ஆகும்னா ஒரு நாள் சேர்ந்து வரும். ஆனா இஸ்ரேலினுடைய நாள் கணக்கீட்டின் பிரகாரமா பாத்தீங்கன்னா 12 மாதம் தான். ஆனா அவர்களுக்கு லீப் மாதம்னு எக்ஸ்ட்ரா ஒரு 13வது மாதம் இருக்கு. அப்ப அவர்களுடைய நாள் கணக்கீட நாம் சற்று இந்த எபிரேய மாதங்கள்ல தெளிவுபடுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, முதலாவது மாதத்தினுடைய பெயர் என்ன? வசனம் வாசிக்கலாம். யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்ராமம் 13:4. யாத்ராமம் 13:4. ஆபீப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். ஆபீப் மாதம் முதலாவது மாசம் என்ன மாசம்? ஆபீப் மாசம். பிரதர், நாங்க முதலாம் மாசம் வேற ஏதோ பேர் கேள்விப்பட்டதா இருக்கே பிரதர் அப்படின்னா, ஆமா, இந்த முதலாவது மாதத்திற்கு 2 பேர் இருக்கு. ஒன்னு என்னன்னா ஆபீப் மாதம், இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்க்கிறப்ப எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். எஸ்தர் 3வது அதிகாரம் 7ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவாகிய அகஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நீசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக ஊர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதத்திலே மேல் விழுந்தது. போதுங்க சிஸ்டர். அப்ப இங்க இந்த ஒரே ஒரு வசனமே 2 மாசம் ரிவீல் பண்ணிருச்சு. முதலாவது மாசத்தினுடைய பேர் என்ன? நீசான் மாதம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லிருச்சு. சரிங்களா? அப்ப முதலாவது மாசத்துக்கு ஆபிப்னு வசன பகுதிகள் இருக்கு. அதே நேரத்துல நீசான் அப்படிங்கிற பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே வேளையில இந்த எஸ்தர் 3:7 நம்ம பார்க்கிறோம். 12வது மாசத்துக்கு என்ன பேருங்க? ஆதார். என்ன பிரதர், நம்ம ஏதோ நடைமுறையில ஏதோ அடிக்கடி கேள்விப்பட்ட பேரா இருக்குதே. ஆமாங்க, ஆதார் கார்டு நம்ம பயன்படுத்துறோம். ஒருவேளை இதுல இருந்துதான் இந்த ஆதார்னு பேர் எடுத்தாங்களா இல்ல யதார்த்தமா வச்சாங்களான்னு தெரியல. ஆனா ஹீப்ரு கேலண்டர்ல 12வது மாதத்தினுடைய பெயர் என்னன்னா ஆதார். லீப் மாதத்துல ஆதார் 2 அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? 12வது மாதம் ஆதார், லீப் மாதமாக வரும் பொழுது அது ஆதார் 2 அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? சரி, இப்ப 1வது மாசமும் 12வது மாசமும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 2வது மாதம் என்ன அப்படிங்கிறத 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலே 480ஆம் வருஷத்திலே சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். பாத்தீங்களா? சீப் மாதம் 2வது மாசோட பேர் என்னன்னா சீப். சரி, 3வது மாசம் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப மறுபடி எஸ்தருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிராதிகள் அழைக்கப்பட்டார்கள். மெத்தக்காயாய் கற்பிக்கப்பட்டபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளும் அதிபதிகளும் அதிகாரிகளும் அந்தந்த நாட்டில் வசிக்கும் அச்சாரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சாரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அப்ப இங்க 3வது மாதம் எது? சீவான். அப்ப முதல் மாதம் ஆபிப் அல்லது நீசான், 2வது மாதம் சீப், 3வது மாதம் சீவான், 4வது மாதம் பார்க்கும் பொழுது தம்மூஸ், 5வது மாதம் பார்க்கும்போது ஆப், 6வது மாதம் பார்க்கும்போது எலூல்,
7ஆம் மாதம் பாக்குறப்ப எத்தானீம், 8வது மாதம் பாக்குறப்ப பூல், 9வது மாதம் பார்க்கும்போது கிஸ்லேவ், 10வது மாதம் பார்க்கும் பொழுது தெபேத், 11வது மாதம் பார்க்கறப்ப செபாத், 12வது மாதம் பார்க்கும் பொழுது ஆதார். பாத்தீங்களா, மொத்தம் 12 மாசம் இருக்குதுங்க. இந்த மாதங்களுடைய பெயர் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரமா? குழந்தைகள்ல நம்ம என்னதான் சொல்லி தருவோம்? ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. ஆமாப்பா, பைபிள்லயும் சில வேதாகமத்தினுடைய மாதங்கள் இருக்கு. நீசான், சீப்பு, சீவான், தம்மு, நம்ம சொல்லித்தரமா? வேதத்தை ஆராயக்கூடியவங்க சகலத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. இப்ப சிஸ்டர் ஒரு 3 மாசத்துக்கு வசனங்கள் பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா, ராஜாக்களின் காலப்பகுதியிலிருந்து எஸ்தருடைய காலப்பகுதி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, இத்தனாவது வருஷம், இத்தனாவது மாசம், இந்த டேட். எதுக்கு அவங்க குறிப்பிடணும்? ஒவ்வொன்றிலும் தேவன் அநேக அடையாளங்களையும் அர்த்தங்களையும் அவர் வைத்திருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய நம்ம பிரதர் அப்ப உடனே வீட்டுல இருக்கிற எல்லா இங்கிலீஷ் கேலண்டரை கிழிச்சு போட்டு தமிழ் கேலண்டர் நம்ம ஒரு புதுசா என்ன பண்ணலாம், இந்த ஹீப்ரூ கேலண்டரை கொண்டு வந்து அதை மாட்டி அதை மட்டும் நம்ம பார்க்கணும் பிரதர், அப்படி நான் சொல்ல வரல. வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த காலங்களையும் வேலைகளுடைய அந்த ஆராய்ச்சிகள், அதற்குண்டான முக்கியத்துவங்கள், அதற்குண்டான மகத்துவங்களை நாமும் சற்று பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமது பிள்ளைகளாகிய குழந்தைகளுக்கும் அவற்றை நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும், தேவன் நமக்கு இப்படி எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, சாத்தானுடைய வஞ்சனை இப்படி எல்லாம் செயல்படுது, நாம் இந்த தெளிவோட இருக்கணும், நாம் சிந்தித்து அவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா 7ஆம் எக்கலத்தூதன் இந்த குழந்தை வளர்ப்பினுடைய விஷயத்துல என்ன சொல்லுவாருன்னா, குழந்தைகளை 10வது கிளாஸ்க்கு மேல 12ஆம் கிளாஸ்க்கு மேல படிக்க வைக்க வேணான்றாரு. அவ்வளவு நாலேஜ் போதும். அந்த விஷயத்துல அவர் சொல்லல. அந்த காலப்பகுதியில் அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த 10th தாண்டிட்டா என்ன ஆயிருதுன்னா, அநேக புறஜாதியாரனுடைய விசுவாசங்கள், அதிகப்படியான மனிதனுடைய கோட்பாடுகள் இந்த தேவ பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறாங்கன்னா, தேவ பிள்ளைகளுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டியதாக இருக்கு. அப்ப அவங்களுடைய விசுவாச குறைச்சல் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதற்காக அவங்கள 10ஆம் கிளாஸுக்கு மேல வேணான்றாரு. ஒரு கட்டத்துல 4ஆம் கிளாஸுக்கு மேல வேணான்ங்கிற மாதிரிதான் வரும். ஏன்னா மனிதனுடைய கோட்பாடையே எப்ப மாத்துறாங்க, 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்ல என்ன பண்றான், மனிதன் எதுல இருந்து உண்டு பண்ணனா? வசனம் சொல்லுது, தேவன் தமது சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் உண்டு பண்ணினார் வசனம் சொல்லுது. ஆனா மனிதன் எதுல உண்டு பண்ணினார்னு உலகம் கற்றுக் கொடுக்குது, குரங்குல இருந்து தான் வந்தான் அப்படிங்கிற தியரி. நீ குரங்குல இருந்து வந்தா அப்படிங்கிற தியரிக்கு நம்ம குரங்குல இருந்து வந்தான்னு அந்த குழந்தை எழுதுனாதான் அதுக்கு என்ன மார்க்கு. ஒருவேளை அதுல இல்ல கடவுள் படைச்சாருன்னு அவன் எழுதுனானா அதுல என்ன இல்ல, மார்க்கு இல்ல. படிப்பு மீது கவனம் கொடுக்கக்கூடிய நம்ம வேதத்தின் மீது அந்த குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம கவனம் கொடுக்கிறோம், 7ஆம் எக்கலத்தூதன் அதுதாங்க வலியுறுத்துறாரு. அப்ப நாம் சிந்தித்து பார்க்கலாம், இந்த உலகத்தின் பிரமாணங்களும் உலகத்தினுடைய மாயைகளும் நம்மையும் நமது குழந்தைகளையும் இருளுக்குள்ளாகவும் சாத்தானுடைய அநேக வஞ்சக தந்திரங்களுக்குள்ளாகவும் கூட்டி செல்லக்கூடியதாக இருக்குது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எந்த அளவுக்கு விழிப்பாகவும் தேவன் கொடுத்திருக்கிற அநேக காரியங்கள் மீது கவனம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அதே வேளையில நமது பிள்ளைகளுக்கும் அதனுடைய தெளிவுகளை நம்ம காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் இங்க கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம இறுதியா ஒரு வசனம் வாசி இந்த பாடத்தை முடிக்கலாம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14:33. தேவன் காலத்தின் தேவனாய் இராமல் கலகத்தின் தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபையில் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. தேவன் கலகத்தின் தேவன் அல்ல. தேவன் ஏதோ யதார்த்தமா இதை பண்ணிட்டு போயிட்டாரு, இல்ல மக்கள் புரிஞ்சு கூடாதுங்கிறக்காக இதை பண்ணிட்டாரு, அப்படி எல்லாம் இல்லைங்க. அவர் மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தேவனே இல்லை. அவர் சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தின் தேவனாய் இருந்து மனுக்குலத்திற்காக அவர் எப்பேற்பட்டதான திட்டங்கள், எப்பேற்பட்டதான மகத்துவங்கள்,
எப்பேற்பட்டதான ஆசீர்வாதங்கள், அதற்காக அவர் என்னென்ன ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, இந்த பூமி எப்படிப்பட்டதாக சிருஷ்டிக்கப்பட்டது, அடுத்ததாக மனுக்குலத்தை சீர்பொருந்தி வரும் பொழுது எப்படிப்பட்டதாக மாறப்போகுது, எல்லாத்தையும் அவர் தெளிவும் திட்டமுமாக மனிதனுடைய சமாதானத்திற்காக தாங்க பண்ணியிருக்கிறாரு. நம்மளா ஒண்ணு உருவாக்கிட்டு இதுதான் சரியானது அப்படின்ட்டு ஒருவேளை வேதத்திற்கும் தேவனுக்கும் எதிரடையா ஏதாச்சும் செஞ்சோம்னா அது கண்டிப்பா கலகத்திற்கு வழி நடத்தும். ஆனா தேவனையும் அவர் சார்ந்திருக்கிற திட்டங்கள், அவர் கொடுத்திருக்கிற பிரமாணங்களை சரியாக கடைபிடிக்கும் பட்சத்துல அது நிச்சயமாக நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அதுதான் நம்ம வேத வாக்கியங்களை பார்க்கிறோம். தேவ சமாதானம், இளைப்பாறிய ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட அந்த சமாதானத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறவராக இந்த வனாந்தர பிரயாணத்துல எந்த குழப்பமும், ஆவிக்குரிய இந்த வனாந்தர பிரயாணத்துல எந்த விதமான ஒரு குழப்பங்களும் இல்லாம தேவனிடத்துல நம்ம கெட்டியா பிடித்து கொண்டு அவருடைய பிரமாணங்களுக்கு ஏற்ப ஜீவிக்க தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இதுவரை பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே எடை கட்டுவாராக. ஆமென்.